بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம எத்தனையோ கனவுகளோடும் திட்டங்களோடும் இந்த சபையில நாம அமர்ந்து இருக்கிறோம். நாளைக்கு இதை செய்யணும், அடுத்த நாள் இதை செய்யணும், அடுத்த வாரம் இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பட்டியலை நாம வச்சிருக்கிறோம். ஆனா யதார்த்தம் என்ன? நம்ம கிட்ட இந்த நிமிஷம் வரையும் நம்மள்கிட்ட இருக்கிறது தான் நம்மளுடையது. அடுத்த நிமிடம் மரணம் நம்மளை தீண்டிடுச்சுன்னு சொன்னா இந்த உலகமே நமக்கு அந்நியமாக ஆகிடும். நாம உடுத்திய ஆடை கூட இல்லாம கஃன் துணி போடப்பட்டு புறப்படும் போது அந்த நாள்ல நம்ம கூட வருவது எது என்ற கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன? சதகா, தர்மம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வின் பாதையில் தனது செல்வங்களை செலவிடுவோருக்கு ஒரு உதாரணம் ஒரு தானியத்தை போன்றது. அது 7 கதிர்களை முளைக்க செய்யும். அதில் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உள்ளன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரே ஒரு தானியத்தை போட்டா அது 7 கதிர்களை அல்லாஹ் முளைக்க செய்வானா. அந்த 7 கதிர்ல ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் என்ன செய்யப்படும்? அது முளைக்கப்படும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாளை மறுமை நாள்ல அது ஒரு பெரிய குடையாக, அருட்கொடையாக அல்லாஹ்விடத்துல இருக்கும். தர்மங்கிறது ஒருபோதும் நம்மளுடைய செல்வத்தை குறைக்காது. ஷைத்தான் என்ன செய்வான்? நம்மளை வறுமையை காமிச்சு பயம்படுத்துவான். ஆனா அல்லாஹ் தர்மம் செய்வங்களுக்கு அதற்கு பன்மடங்காக பெருக்கி கொண்டு அல்லாஹ் அருளை நமக்கு வழங்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க, தோழர்களே, உங்களில் யாருக்காவது தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய வாரிசுகளுடைய செல்வம் விருப்பமானதாக இருக்குமா என்று கேட்கிறாங்க. அதற்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய செல்வம்னா விருப்பமானதுன்னு சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உமது செல்வங்கிறது நீ தர்மம் செய்து மறுமைக்காக அனுப்பியது மட்டுமே. நீ சேர்த்து வச்ச சொத்து உன்னுடைய வாரிசுகளுக்கு சொந்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நாம நம்மளுடைய நிரந்தரமான நன்மை எதுல இருக்குன்னா இந்த தர்மத்துல இருக்கு. நாம செய்யக்கூடிய, நம்ம மறுமைக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த தர்மம் தான் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியதா இருக்கு. நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்து யாருக்கு போயிடுது? உங்களுடைய வாரிசுகளுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அந்த காசு நம்மளுடையது இல்லை. நாம இறை வழியில அல்லாஹ்வுடைய பாதையில நாம செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் நமக்காக நம்மளுடைய கணக்கில் என்ன செய்வான்? எழுதி வைக்குவான். அல்லாஹ் அந்த தர்மத்தை எப்படி எதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றானா, 3வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் சொல்றான், நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து நீங்க செலவு செய்யுங்க. நீங்க செலவு செய்யாத வர நீங்க நன்மையை அடையவே முடியாது. நீங்க எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப நமக்கு பிடிச்சமான அந்த விஷயத்திலிருந்து நாம தர்மம் செய்யணும்.
அந்த தர்மத்தை நாம் பிடிச்சதுலேருந்து செய்கிறோமா? நாம் செய்யலைன்னு சொன்னால் அது அல்லாஹ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நாம் அப்படி செய்யலைன்னு சொன்னால் நம்ம நன்மையை அடையவே முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அத்தகுன்னார வலோ பிஷிக்கி தம்ரதா, பேரிச்ச மலத்தின் சிறு துண்டையாவது தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பில் இருந்து காத்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பேரிச்சம்பழம் எவ்வளோ பெருசு இருக்கும், அதனுடைய சிறு துண்டுலேருந்து அந்த அளவுக்காவது நீங்க தர்மம் செஞ்சு உங்களை நரக நெருப்பில இருந்து காத்து கொள்ளுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. தர்மங்கிறது பெரிய தொகையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நாம செய்யக்கூடியது தூய்மையான எண்ணத்துடன் நாம தர்மம் செஞ்சோன்னு சொன்னா அது சிறிய உதவியா இருந்தாலும் நாளை நரகத்திலிருந்து நம்மளை காக்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மனிதன் மரணிக்கும் போது அவன் எதை சொல்லி புலம்புவான் அப்படிங்கிறத 63வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் சொல்றான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மரண வேலை வந்துவிட்டால், என் இறைவா, சிறிது காலம் எனக்கு அவகாசம் அளித்திருக்க கூடாதா? நான் தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாகி விடுவேனே என்று அந்த மனிதன் புலம்புவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? உங்கள ஒருத்தவங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செஞ்சிருங்க? தர்மத்தை செஞ்சிருங்க. அப்படி நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களுடைய அந்த மரண வேலை வந்துடுச்சுன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க அப்போதைக்கு அவகாசம் கேட்டு நீங்க நிற்பீங்க, அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் நான் போய் நோன்பு வச்சுட்டு வரேன், நான் போய் தொழுதுட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன சொல்றான்? நான் போய் தர்மம் செஞ்சு நல்லவர்ல ஒருவனாகி நான் ஆயிடுறேன். தர்மம் செய்யறதுக்கு தான் அவன் அவகாசம் கேட்கிறான். ஒரு மனிதன் இறக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் தர்மத்தினுடைய அந்த மகத்துவத்தை பற்றி அவனுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல கண் கூடாக காமிப்பான். ஆனா என்ன செய்யப்படாது? அந்த நேரத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வைமீதுதா மித்தரிகி சதகா, தொல்லை தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் தர்மம் தான் என்று சொல்றாங்க. தொல்லை தரும், நம்ம ஒரு பாதையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு தொல்லை தரும் பொருளை நாம பார்க்கிறோம், பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும். நாம மட்டும் பார்த்துட்டோமேன்னு இல்லாம பின்னாடி வரவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு அந்த தொல்லை தரக்கூடிய பொருளை நம்ம பாதையிலிருந்து அகற்றணும்னு சொன்னா தர்மத்தினுடைய நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷின் நிழலே இல்லாத அந்த நாள்ல, அர்ஷினுடைய அந்த நிழலை தவிர வேற எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாள்ல தன்னுடைய அர்ஷின் நிழலை 7 பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதுல ஒருத்தவங்க தமது வலர்கரம் செய்யும் தர்மத்தை தன்னுடைய இடது கரம் கூட அறியாத வகையில செய்யக்கூடியவங்க, ரகசியமாக தர்மம் செய்தவங்க. ரசூலா சொல்றாங்க, நம்ம வலது கரம் ஒரு தர்மத்தை செய்யறோம்னு சொன்னா நம்மளுடைய இடது கரம் கூட அறியாத வகையில ரகசியமாக யார் தர்மம் செய்யறாங்களோ நாளை மறுமை நாள்ல அர்ஷினுடைய நிழல் என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ரசூலா சொல்றாங்க. அந்த நாள்ல சூரியன் மிகவும் அருகில இருக்கும், மக்கள்லாம் வேர்வையில தத்தளிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்குது? தர்மம் செய்தவர்களுக்கு கிடைக்குது. நாம தர்மம் செஞ்சோம்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல அது நமக்கு ஒரு குடையாகவும் ஒரு நிழலாகவும் நமக்கு இருக்கும். ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய மரணத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய அந்த வீட்டில் உள்ளவங்க சார்ந்தவங்க என்ன செய்வாங்க? அந்த மனிதனுடைய உடலை மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. அவங்களுடைய அந்த சொத்தை
அவங்களுடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அவனுடைய அந்த தர்மம், நிலையான தர்மம் மட்டும்தான் என்ன செய்யும், அவனோடு அந்த கப்ருக்குள்ள நுழையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதன் செல்வம் செல்வம்னு சொல்றான். ஆதமின் மகனே, நீ உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, தர்மம் செய்து மறுமைக்காக சேர்த்து வைத்தது தவிர வேற எதுவுமே உன்னுடைய செல்வத்துல உனக்குரியது கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த 3 விஷயம் தான் நம்மளுடைய செல்வத்துல நமக்கானது, மற்ற வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. முதல்ல உண்டு கழித்தது, நம்ம சாப்பிட்டு கழித்தது தான் நம்மளுடையது. இரண்டாவதா உடுத்தி கிழித்தது, நம்ம நிறைய ஆடைகளை நம்ம வாங்கி வச்சிருப்போம், நிறைய நம்ம இடத்துல இருக்கும், ஆனா அதை நம்ம போடாம புதுசா வச்சிருக்கிறோம்னாலும் அது நம்மளுடையது இல்லை, நமக்காக தான் வாங்கியிருக்கோம், இருந்தாலும் அது நம்மளுடையது இல்லை. நம்ம உடுத்தி கிழித்திருப்போம்ல, அந்த துணி தான் நம்மளுடையதாக இருக்கு. அடுத்து தர்மம் செஞ்சு மறுமைக்காக யார் அதை செய்து வச்சிருக்கிறாங்களோ அதுதான் நிலையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். ஒரு பயணி எப்படி தன்னுடைய வாழ்க்கை அந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய உடைமைகள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு செல்வானோ, அதே போலதான் நாமளும் ஒரு நாள் அந்த பயணத்துல நம்ம செல்லக்கூடியவங்களாக இருப்போம். அந்த பயணத்துடைய பேர் தான் மரணம். அந்த மரணம் நம்மளை தீண்டுச்சுன்னு சொன்னா நாம என்ன செஞ்சிருவோம், அந்த மரணத்தினுடைய அந்த பயணத்துல நாம செல்லக்கூடியவங்களாக இருப்போம். அந்த பயணத்துல நம்மளுடைய வீடோ காரோ சொத்தோ நம்மளுடைய பட்டங்களோ எதுவுமே வராது. நாம செய்த இந்த தர்மம் மட்டும்தான் வரும். நம்ம எவ்வளவோ விலை உயர்ந்த ஆடைகளை நம்ம அணிஞ்சிருப்போம், நிறைய பணங்களை நம்ம வச்சிருப்போம், இருந்தாலும் எதுவுமே என்ன செய்யப்படாது. இந்த நிமிடம் நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் தான் அது நமக்கான அடையாளமாக இருக்கும். நம்ம மௌத்தா போயிட்டோன்னு சொன்னா அது நமக்கானதாக இருக்காது. இப்போ நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய உயிர் பிரிஞ்சு போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது என்னுடையது அது என்னுடையதுன்னு எதையுமே என்ன செய்ய முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. நாம கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய அந்த சொத்துக்களை நம்மளுடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுடும். நம்ம ஆசாசியா கட்டிய வீட்டில் வேற ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, தங்குவாங்க. நம்மளுடைய சொந்தங்கள் நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறமா நம்மளை அந்த 6 அடி மண்ணுக்குள்ள பதைச்சிட்டு கண்கள்ல கண்ணீர்களை துடைத்து கொண்டு வீடு திரும்புவாங்க. அந்த இருண்ட கபருல உறவுகளும் இல்லாம உடைமைகளும் இல்லாம நாம மட்டும்தான் என்ன செய்வோம், தனியாக அங்க இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னென்ன? சதக்கத்தின் ஜாரியா, நிலையான தர்மம், அவ் இல்மன் யுன்தஃபஹு பிஹி, பயன் பெறக்கூடிய கல்வி, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தைகள்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 3 விஷயங்களை தவிர ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா வேற எதுவுமே பின்தொடர்ந்து செல்லாது. இந்த 3 மட்டும்தான் அவனை பின்தொடரும். முதல்ல நிலையான தர்மம். நாம ஒரு பள்ளிவாசல் கட்டவோ இல்லை ஒரு மடம் நடணும்னா நம்ம நல்ல ஒரு மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறோன்னு சொன்னா என்ன செய்யப்படும், நமக்கு நன்மை எழுதப்படும். இப்போ பள்ளிவாசல் கட்ட நம்ம உதவி செய்கிறோம், நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறமா அந்த பள்ளிவாசல்ல நிறைய பேர் தொழுது நிறைய நன்மைகள், அந்த நன்மைகள் நமக்கு என்ன செய்யப்படும், எழுதப்பட்டுட்டே இருக்கும். இப்போ ஒரு மரம் நம்ம நடுறோன்னு சொன்னா மக்கள் ஒதுங்குறாங்க, அந்த இடத்துல நிறைய மக்கள் பயன்படுறாங்க அப்படின்னா நிலையான தர்மம். இரண்டாவதா பயன் பெறக்கூடிய கல்வி. நாம ஒருத்தவங்களுக்கு மார்க்க கல்வியை நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு சொன்னா ஒரு நல்லதை நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது அதை அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த நன்மைகள் நமக்கு என்ன செய்யப்படும், நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறமாகவோ
நமக்கு அது வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதா, பெற்றோருக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தைகள். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளை சாலிகான முறையில் நம்ம வளர்க்கணும். அப்படி நம்ம வளர்த்தோன்னு சொன்னால் நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறமாகவும் அவங்க என்ன செய்வாங்க, நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. அப்படி பிரார்த்தனை செய்யப்படும் போது அந்த பிரார்த்தனை நமக்காக என்ன செய்யப்படுது, ஏற்றுக்கொள்ளப்படுது. நாம் விட்டு செல்வோம் செல்வத்தை விட நமக்கு முன்னால் நாம் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தர்மம் தான் சிறந்ததாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மார்க்க பணிகளுக்காக, தாவா பணிகளுக்காக, நன்மையான காரியங்களுக்காக நாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நாளை செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம் அப்படிங்கிற எந்த ஒரு தாமதமும் நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. இந்த தர்மங்கிறது நம்மளை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் சொர்க்கத்தின் சாவியாகவும் இருக்கு. நாம் செய்யக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதன் மூலியமாக நாளை மறுமையில் நம்மளுடைய பதவிகளை உயர்த்துவான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.